முறை நாங்கள் ஒரு இடத்துல நம்ம வேதாம் பள்ளியில் மாணவனாக இருக்கும்போது நாங்கள் எல்லா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லா 1, 2, 3 தேதிகளில் உபவாசம் இருக்கும். அந்த நாட்களில் எங்களுக்கு அப்படிலாம் பயிற்சி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி கட்சி சாப்பிடு, இப்படி பிச்சு சாப்பிடு, உருப்படுமா ஊழியம்? இன்னைக்கெல்லாம் எத்தனை ஊழியக்காரங்க உபவாசம் இருக்கிறாங்கிறதே டவுட்டுங்க. ஊழியக்காரங்கன்னொடனே ஒரேடி அவங்க 3 பேரையும் பிடிச்சிக்காதீங்க. நீங்க என்ன யோக்கியன்னு உங்களை பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எதிர்த்தால ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு மைக் செட்டை கட்டி, தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப கொடுமை மைக் செட், இங்கெல்லாம் எவ்வளோ நம்மலாம் கொடுத்து வச்சவங்க, எங்களால் ஜெபமே பண்ண முடியல. ஏன்னா 10-15 ஸ்பீக்கரை நாங்கள் இருக்கிற ஹாலுக்கு நேராக திருப்பி விட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ நம்ம எப்படி 3 நாள் இங்கே செலவிட போகிறோம். நான் இப்போ சின்ன பையன், அந்தமான் கூட நான் போகாத காலம் அது. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. பாஸ்டராலாம் ஆகலை, இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், பைபிள் ஸ்கூலில். ஆனால் அந்த நாட்களில் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தந்தார். இப்பெல்லாம் நம்ம பாட்டு போடுறோம், இந்த உலகை மறக்கிறேன் அப்படின்னு பாடுறோம்ல. அப்பெல்லாம் இந்த பாட்டே வரல. அப்போ பெருமான்ஸே ரட்சிக்கப்படல, இந்த பாட்டெல்லாம் கிடையாது. அப்போ நான் என்னுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னாடி நான் சொன்னேன், என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கும்போது நான் உங்க கூட இருக்கிறேன்னு தானே ஆண்டவர் சொன்னார். இப்போ அவர் காதில் கூட இந்த சத்தம் விழதானே செய்யும். அப்போ இயேசுநாதர் கூட இருந்தால் அவர் காதில் இது விழும் தானே. இப்போ ஒருத்தன் பேசுகிறான், நம்ம ஜோரா பேசுனா அவன் பேசுறது நம்ம காதில் என்ன செய்யாது, விழாது. அதனால நம்ம எல்லாரும் முட்டி போடுவோம், கைகளை கோர்த்துக்குவோம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம துதிப்போம். அப்போ சொல்றேங்க, 3 days அதே இடத்துல முழங்கால நின்றோம். நான் இன்னைக்கு என் நண்பர்கள் யாராவது ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு அந்தமான்லையோ உலகத்தின் எந்த பகுதியில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது நினைவுக்கு வரும். 3 நாட்களும் அந்த ரேடியோ ஸ்பீக்கர்னுடைய சத்தம் எங்களுடைய காதுகளுக்குள்ளேயே போகலை. ஏன்னா நாங்கள் வேறொரு சத்தத்தில் மயங்கி கிடந்தோம். ஆத்தும நேசர், அன்பின் நேசர் பேசுறது, உறவாடுறதுல உங்க வாழ்க்கையில கூட அப்படி பண்ணி பாருங்க. ஐயோ பாஸ்டர் இப்பெல்லாம் பஸ்ல போனா 2 அர்த்தத்துல பாட்டு போடுறான், நீ ஏன் அதை கேட்கிற? உன் உள்ளத்துல ஆண்டவரை துதி 2 அர்த்தத்துல வர்ற பாட்டுலாம் உன் காதுக்குள்ள போவாது. இதுதாங்க பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். நம்ம சரீரத்துல வாழும் பொழுதே உன்னதத்தின் ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னு சொன்னா அதுதான் இது. பக்கத்து வீட்டுக்காரன் கெட்ட வார்த்தை பேசுறான், எனக்கும் படக்குன்னு உன் வாயில வந்ததுன்னா உன் வாயில இருக்க அவ்வளோ பல்லையும் பிடிங்கிடணும். அது எப்படி வரும்? அவனுக்குள்ள இருக்கிறத பேசுறான், நீ உனக்குள்ள இருக்கிறத பேசு. அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அவன்கிட்ட கெட்ட வார்த்தை இருக்கு, அவன் பேசுறான். நீ உன் வாயில் இருக்கிற துதியை பேசு. கெட்ட வார்த்தை சாகும், துதி மேலோங்கி நிற்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய அனுபவங்களை அதனால எனக்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு, பைபிள் படிக்கிறதுலாம் இது தடை அது தடன்லாம் நான் சொல்றதே கிடையாது. எந்த கூச்சல் குழப்பத்திலையும் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். எந்த கூச்சல் குழப்பத்திலையும் என்னால பைபிள் படிக்க முடியும்னா, மனம் ஒருத்தர் மேல ஒந்திருச்சு அப்படின்னா சுற்றில என்ன நடக்குன்னு கண்டிப்பா நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. இது உண்மையா இல்லையா? இருதயம் அவர் மேல ஒட்டுட்டுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் சாக்கு போக்குகள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, சும்மா கண்ட குற்ற மனசாட்சிகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்து, சாத்தான் என்னை வஞ்சிக்க நான் இடம் கொடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரியிலிருந்து உம்மோடு ஒரு நல்ல உறவுள்ள கிறிஸ்தவனாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனை நம்ம முடியும்.